சரி, இப்போ நாங்கள் முதலாவது இன்றைக்கு பார்க்க போகிறது நோய் காரணமாக நாங்கள் தொழுகையில் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்யலாம், அதுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு அனுமதி தந்திக்கிறன்றதை தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தொழுகைன்றது மிக முக்கியம். முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை சொல்லும் போதே இஸ்லாம் சொல்கிற தொழுகை தான் வித்தியாசம் என்று. தொழுதால் முஸ்லீம், தொழிலாட்டி முஸ்லீம் அல்ல என்று தான் இஸ்லாம் சொல்கிறது. ஹதீஸில் வார பைனல் அப்தி வபைனல் குஃப்ரி தர்குஸ்ஸலா, உண்மையான அடியானுக்கும் அதாவது முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை தான். தொழுகை விட்டன்னு சொன்னால் அவர் முஸ்லீம் அல்ல என்ற அந்த கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் தொழுகையை எந்த காரணம் கொண்டும் உடையலாது. ஆனாலும் இப்படியான காரணம் உள்ளவர்களுக்கு தொழுகையிட விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்தது. ஏன்னாட்டா இஸ்லாம் ஒவ்வொரு மனிதண்டையும் நிலைமைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் ஒன்று தான் இஸ்லாம். பாருங்க, இந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்கிற வசனங்களை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகின்றான். எந்த ஒன்றிலையும் அல்லாஹ் லேசத்தான் எங்களுக்கு தரப்பாக்குறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் எங்களுக்கு லேசானதை தரப்பாக்குறான்னு அர்த்தம் என்ன? கஷ்டத்தை தார்த்து விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் அல்லாஹ் அதே சொல்கிற அதே வசனத்தில், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ், அல்லாஹ் உங்களுக்கு கடினத்தை நாடுவதில்லை என்றுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இதில் ரெண்டு மாதிரி செய்யலும் என்று அல்லாஹ் ஏதாவது ஒரு அனுமதியை கொடுத்தான்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்தார ஐஸரஹுமா, அந்த ரெண்டுலேயும் எது லேசோ அதைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படின்னா ஒரு இடத்துக்கு வாகனத்திலையும் போகலாம், நடந்து போகலாம் என்று அனுமதி கொடுத்தா நபி எதைத்தான் தேர்ந்தெடுப்பார்? இலகுவானதை தான் தேர்ந்தெடுப்பார். எதை தேர்ந்தெடுக்கின்றத? வாகனத்தில் போகிறத தான் தேர்ந்தெடுப்பார், நடந்து போகிறதே அல்ல. அப்போ யாரால் மொத்தம் என்ன கஷ்டப்படுத்தி கொள்ளணும்னு இருந்தால் அது அவர்கிட்ட மோட்டுத்தனம். இஸ்லாத்துக்கும் அவருக்கு மெட்டில் தொடர்பு, அதுக்கு மெட்டில் தொடர்பு இல்லை. இஸ்லாம் ஒருத்தர் தன்னை கூடுதலாக கஷ்டப்படுத்தி கொள்றதுல நன்மை வச்சுக்கிறான்னு கேட்டால் அப்படி அல்ல. எது லேசோ அதைத்தான் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, அல்லாஹ் எந்த மனிதரையும் அவருடைய சக்திக்கு மேற்பட்டு அவருக்கு எந்த ஒரு கட்டளையும் இடமாட்டான். ஒருத்தருக்கு இதுதான் சக்தின்னு இருந்தான்னு சொன்னால் அதைத்தான் செய்ய சொல்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த நோயாளிகளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இஸ்லாம் கொடுத்திருக்கு. ஏன்னாட்டா அவங்களுக்கு ஏலா என்ற அந்த அடிப்படையில் பாருங்க. இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு ஹதீஸ் உண்டு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், கானத் பிய பவாசிர், எனக்கு மூல நோய் இருந்துச்சு. மூலம் நோயின்னு சொன்னால் அந்த நோய் வந்தாக்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. மூல நோயின்னு இல்லை, எந்த நோயும் அப்படித்தான். பல்லு வலி ஆயிருந்தாலும் அது எவ்வளோ வருத்தம்ன்றது அந்த நோய் வந்தாலும் தான் தெரியும். அது மாதிரி தான் எல்லா நோயும். சிலாக்கள் சொல்கிறேன் இந்த நோய் மட்டும் ஒருத்தருக்கும் வரப்படாதுன்னு சொல்லி பார்த்தா யாருக்கு எந்த நோய் வாரோ அதை உச்சகட்டத்தை அடைஞ்சன்னு சொன்னால் அவர் அதை சொல்லும், இந்த நோய் யாருக்கும் வரப்படாதுன்னு. கடைசியாவது எல்லா நோயுமே கஷ்டம்தான். சரி, அதே மாதிரி மூல நோய், அது உண்மையிலே அந்த நோய் வந்தாக்களுக்கு தான் தெரியும் இதுக்கு இவ்வளவு சலுகை தேவையாண்டு. அப்போ இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மூல நோய் வந்திருக்குது. மூல நோய் வந்தேன்னு சொன்னால் அவருக்கு கஷ்டம் போல் தொழுகிறது, உட்கார்ந்து கொள்ளும் கஷ்டம், எலும்பும் கஷ்டம், எல்லாம் கஷ்டம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறேன், நான் எப்படி தொழுகிறேன், எப்படி தொலை கேட்குறேன். அப்போ நோயாளிகளை பொறுத்தவரையில் அதுக்குரிய பதில் என்னன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இயலுமோ அப்படி தொழணும். அவருக்கு நீங்கள் இப்படி தான் தொழணும், இப்படி தான் உட்காரணும், நீங்கள் ஆடுற புட்டுவத்தில் உட்காரையலாம், நீங்கள் நிலத்துல தான் உட்காரணும், நீங்கள் புட்டுவத்தில் தான் உட்காரணும்னு ஒன்றும் செல்ல எங்களுக்கு. நோயாளியை பொறுத்தவரையில் அவருக்குரிய ஃபத்வா என்ன? அவருக்கு எப்படி ஏழுமோ அப்படித்தான். எனக்கு முன்னுக்கு காலை நீட்டிக்கொண்டு வந்து தொழில் பண்ணால் தொழுகவாப்பா, இதுதான் முக்கியம், தொழுகிறது தான் முக்கியம். இல்லை எனக்கு ஒரு காலை மடிச்சு கொள்ளணும், மற்ற காலை முன்னுக்கு நீட்டணும், ரைட் தொழுங்கோ, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ நோயாளிகளை பொறுத்தவரையில், காரணம் உள்ளவர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எது ரிலாக்ஸோ அதுதான். சிலாக்கள் சொல்ற எப்படி புட்டுவத்தை பாவிக்கணும், நபி உட்கார்ந்து தொலை சொல்லிக்கிறேன் சோம் இல்லாதாக்களுக்கு என்று. இது உதாரணங்கள். இப்போ நாங்கள் இந்த ஹதீஸில் பின்னுக்கு நான் துள்ள சொல்ல போகிறேன், அது எல்லாமே உதாரணம். நோயாளியை பொறுத்தவரையில் அவர்கிட்ட நோய்க்கு எது ரிலாக்ஸோ அப்படி தான் அவர் சொல்லுவார். நான் புதுசாக கொழும்புல ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு மீட்டிங் கொண்டு போனால்
ஒரு பழைய முந்தி டாக்டர் உண்டு, இப்போ அவர் அந்த வேலையை செய்யறல. அவர் ஒரு சாமான் ஒன்று எடுத்துட்டு வந்தார், சின்ன ஒரு இது உண்டு, இப்படி அவரே செஞ்சு எடுத்தாங்க. இப்படி ஒரு துண்டு இப்படி வந்து கீழே ஒரு துண்டு இப்படி நேரையா கம்பி, மேலால் ஒரு துண்டு இப்படி வந்து அதில் ஒரு சீட் சின்னதான் கையில் தூக்கிக்கொண்டு போயிடும். அப்போ நாங்கள் எல்லாம் தொலை வந்த நேரம் அவர் அதை எடுத்துக்கொண்டு வந்தால் இப்போ முனங்காலில், இந்த முன்னங்காலில் வருத்தம் இருந்தால், முனங்காலில் வருத்தம் இருந்தால் கஷ்டம் எதுன்னு சொன்னால் கால் இப்படி மடக்கிறது தான் கஷ்டம். காலை ருக்குக்கு சுஜூதுக்கு போனால், சுஜூத் அல்லது நடு அமர்வேல உட்கார்றதுக்கு போனான்னு சொன்னால் இப்படி காலை மடக்கிறது தான் கஷ்டம். இந்த தாள் தொடையில படுறது தான் கஷ்டம். இந்த முனங்கால் ஜாயிண்ட்ல வருத்தம் இருந்தால் அந்த சீட் எப்படின்னு சொன்னால் இந்த தொடை இந்த காலில் படாத மாதிரி நிற்கும். கீழ் உட்காரும் போது நடு அதை வச்சு உட்கார்ந்தால் தொடை படாது, காலில் படாது, விரிஞ்சி. அப்போ முனங்காலில் வருத்தம் உள்ளாங்க, அது பிரச்சனை இல்லை. அவர் அப்படி ஒரு துண்டை அவர் மக்காவுக்கு எங்கேயே போன நேரம் அப்படி ஒரு சீட்டோட கண்டார், சின்ன சீட்டோட. அது உட்காரும் போது மட்டும் அதை வச்சு அதில் உட்கார்ந்தால் கால் சேராது. அப்போ முனங்காலுக்கு வருத்தம் இல்லை, ஜாயிண்ட் பிரச்சனை இல்லை. அப்படி அவர் செய்து பழகி கொண்டிருக்கிறார். அந்த அதாவது எதனாலுமே சிலாக்கள் சொல்கிற, எதனாலுமே கால் தலையை சுஜூத் செய்யும் போது தலையை நிலத்தில் வச்சாமல் திருப்தி இல்லை அப்படியானாக்கள் அதை பயன்படுத்தி. அப்போ நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், நோயாளின்னு வந்தேன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு நிபந்தனை போடையில, நீங்கள் இப்படித்தான் உட்காரணும், நீங்கள் இப்படித்தான் நிற்கணும், எங்களுக்கு நிபந்தனை போடையில. அவருக்கு எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலும். என்ன விஷயம் சொல்லலும்? நீங்கள் தொழுங்க. எப்படி நான் உங்களுக்கு எப்படி உட்காரலுமோ அப்படி உட்கார்ந்து நீங்கள் தொழுங்கோ என்று தான் எங்களுக்கு அவருக்கு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லத்தை பாருங்க, சல்லி காயிமன், நீங்கள் நின்று தொழ வேண்டும், நின்று தான் தொழணும். ஃபஇல்லம் தஸ்ததி, முடியாது என்று இருந்தால் பாருங்க, ஒரு நிபந்தனை இருக்கிறது, முடியாது நின்று கொண்டு தொலை எனக்கு ஏழாண்டு இருந்தான்னு சொன்னால் ஃபகாயிதன், நீங்கள் உட்கார்ந்து தொழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏழாது என்று இருந்தால் சரி, எனக்கு உங்களுக்கு உட்கார்ந்தும் தொழ முடியாது என்று இருந்தால் ஃபஅலா ஜன்ப், நீங்கள் படுத்துக்கொண்டு ஒரு சைடு சாஞ்சு கொண்டு நீங்கள் தொழலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு வழிகாட்டல் சொல்கிறார். ஆகவே ஒரு நோயாளியாக இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு இவ்வளோ சான்ஸும் இருக்குது. ஆனால் எந்த ஒரு நேரத்திலையும் எதை உடையலாம்? தொழுகையை உடையலாம். அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் எப்படியாவது தொழணும் என்றதைத்தான் இந்த ஹதீத்தில் சொல்லியிருக்கிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்கிறார், இவர் மிக முக்கியமான ஒரு இமாம் நவவின்னு சொல்லி மத்ஹபுகளோடு சம்பந்தப்பட்டவர், ஷாஃபி மத்ஹபோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு இமாம். இவர் 44 வயசில் மவுத். எத்தனை வயசில் மவுத்து? 44 வயசில் மவுத். ஆனால் அவர் எழுதின புத்தகத்தை பார்த்தேன்னு சொன்னால் ஒரு 100-150 வருஷம் வாழ்ந்தாலும் கூட எழுத இயலாத அளவுக்கு புத்தகங்கள் எழுதி. 44 வயசுன்னு சொன்னால் மேங்களாட்டு வயசு மாதிரி. இந்த வயசில் மவுத்து, ஆனால் அவ்வளோ புத்தகங்கள் அந்த காலத்தில் எழுதிக்கிறேன். இப்போ ஏன்டா கம்ப்யூட்டர் இருக்கிறேன், டக் 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 அடிச்சு கொண்டு போயிடணும். அந்த காலத்தில் மையை தொட்டு எழுதணும். அவங்க எவ்வளோ எழுதிக்கிறேன்னு பார்த்தா அவ்வளோ புத்தகங்கள் எழுதிக்கிறேன். அவர் சொல்கிற, அதாவது சுகம் இல்லாதாக்கள், நோயாளிகள் உட்கார்ந்து தொழ, நின்று கொண்டே தொழ தேவையில்லை என்றத அஜ்மாஅத்தில் உம்மா, இந்த முஸ்லிம் சமூகத்தில் உள்ள எல்லாரும் ஏகோபித்து சொல்லிக்கிறாங்க. எல்லா உலமாக்கள் ஏகோபித்து சொல்கிறாங்க, அது கூடும், யாருமே கூடாதுன்னு சொல்கிறாவே அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கும் தேவையான மாதிரி அவர் உட்கார்ந்து தொழலாம். சரி, தொழும்போது எந்த முறையில் உட்காரணும், எப்படி உட்காரணும்? நிலத்தில் உட்காரணுமா, புற்றத்தில் உட்காரணுமா? நான் அதுக்கு பதில் சொன்னேன் இப்போ கொஞ்சம் முந்தி, கேட்குறேன். இப்போ வசதியான மாதிரி நிலத்தில் உட்காரணும்னு சொன்னால் எங்களுக்கு அப்படி சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயிண்ட் பெயின் உள்ளாக்கள் அவங்களுக்கு நிலத்தில் உட்காரலாம். அப்போ அவங்க இதில் தான் உட்காரணும், புட்டுவத்தில் தான் உட்கார்ந்து சொல்லணும். அல்லது நான் ஏற்கனவே சொன்ன அந்த நான் கொழும்பில் கண்டான்னு சொன்னேன், நிலத்தில் உட்கார்ந்து அந்த கால் ஜாயிண்ட் பிரச்சனை வராத மாதிரி அப்படி ஒன்று ஒருத்தர் செஞ்சு கொள்ளலாம் பண்ணுறதுன்னு சொன்னால் அவர் அப்படி செய்யலாம், அது பிரச்சனை ஒன்று இல்லை. அதாவது சுருக்கமாக விளைவிக்கணும்னு அவருக்கு விருப்பமான மாதிரி உட்காரலாம்.
அதை எதை வச்சு நீங்கள் சொல்கிற என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அசல்ல தொழணும் நீண்டு கொண்டு தான் உட்கார்ந்து தொழுங்கொண்டு சொல்லிக்கிறதே அவர்கிட்ட சௌகரியத்துக்காக. ஆகவே அவருக்கு எப்படி உட்கார்ந்து தொழிலுமோ அவர் அப்படி உட்கார்ந்து தொழலாம். அதில் எங்களுக்கு நிபந்தனைகள் போட்டுக்கொண்டு ஈக்கலாம். நீங்கள் இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் உட்காரணும்னு சொல்லி. அதே போல் படுத்து தொழுகிறாள், படுத்து கொண்டு தொழுகிறாள், அவருக்கும் எங்களுக்கு நிபந்தனை போடையலாம். நீங்கள் இப்படித்தான் காலை வச்சுக்கொள்ளணும், இப்படி தான் கையை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நிபந்தனை போடையலாம். அவர் எப்படி தொழிலுமோ அப்படி தொழலாம். ஆனாலும் கூட அவங்களுக்கு இஸ்லாம் ஒரு வழிகாட்டில் ஒன்று கொடுத்திருக்குது. என்ன செய்கிறான்னு சொல்லி இப்போ ருக்கு நொண்டிக்கிற சுஜூது நொண்டிக்கிற இப்படியான நேரத்தில் அவங்க என்ன செய்யணுன்றதுக்கு வழிகாட்டில் ஒன்று கொடுத்திருக்கு. நான் சில நேரத்துக்கு இந்த பள்ளியிலையும் பார்க்குறேன், சிலாக்கள் உட்கார்ந்து கொண்டு சொல்லும் போது அவங்க சில தவறுகளை விட்ரு. அதாவது அந்த தவறு விட தேவையில்லை அவங்க, ஆனால் அவங்க விட்ரு அந்த தவறு. காரணம் என்னென்னா அது தெரியாத காரணத்தால். அவங்க இப்படி ஃபிக்ஹ் கிளாஸ்களுக்கு வாரான்னு பார்த்தா ஃபிக்ஹ் கிளாஸ்களுக்கு வரவும் இல்லை, அவங்களுக்கு விருப்பமான மாதிரி தான் தொழுது கொண்டிருக்கிறேன். அப்போ இப்படியான கிளாஸ்களுக்கு வரும்போது சில நேரம் ஏற்கனவே கேட்டதுண்டு இன்னொரு எங்களுக்கு கேட்டுப்படும். அது பரவாயில்லை. நீ ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே கேட்டதுண்டு இன்னொருக்க கேட்டால் எனக்கு அது பிரயோசனமே, எனக்கு அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். தெரியாததுண்டு சொல்லித்தரப்பட்டால் எனக்கு தெரிஞ்சு கொள்ளலுமே, அதுவும் நல்லது தானே. ஆக குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சது ஞாபகப்படுத்தப்படும், ஆக கூடிய பயன் எனக்கு தெரியாததுண்டு எனக்கு கிடைச்சும். அப்படி உட்கார்ந்து தொழும்போது விடக்கூடிய தவறு என்னன்னு சொன்னால், உட்கார்ந்து தொழும்போது விடக்கூடிய தவறு என்னண்டா, இப்போ நான் புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டு தொழுகிறாண்டு வைங்களே, இப்படி தொழுதால் இப்போ ருக்குவுக்கு போகும்போது அப்போ நான் வலையிறத்தை வச்சுத்தான் எனக்கு தெரியும் இது நான் ருக்கோ இது சுஜூதுன்னு சொல்லி. அடுத்தாக்களுக்கு ஆட தேவையில்லை, எனக்கு விளங்கணும். நான் ருக்கு நோமலாய்க்கும் போது இப்படி இருக்கிறேன், ஓதும் போது ருக்குவுக்கு போகும்போது கொஞ்சம் வலையிறேன், சுஜூது போகும்போது நல்லா வலையிறேன். அவன் சிலாக்கள் கேட்கணும், இதுதானே நாங்கள் செய்கிறோம். இல்லை, இதை தாண்டி ஒரு வேலையை சிலாக்கள் செய்கிறேன். ருக்கு செய்யும் போது இவ்வளோ இதாகிற, சுஜூது போகும்போது இப்படி வச்சு ஆகாயத்தில் கையை வச்சு, அது பிழை, அப்படி செய்யப்படாது. வித்தியாசம் காட்டணும் எதால? தலையத்தான் படித்தோம் வசத்தோம், அது ஒரு செய்தி. அடுத்தது இந்த விசேஷமாக சோமில்லாதாக்கள் புட்டுவத்தில் உட்கார்ந்து தொழுகிற காலம் இப்போ கூட. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், தொழுகையோட அடிப்படை என்னென்றால் எப்படி தொழணும், எப்படி தொழணும்? நின்று கொண்டு தான் தொழும். நின்று கொண்டு ருக்கு நின்று கொண்டு செய்யலவே, நின்று கொள்றதை நின்று கொண்டு தான் செய்யணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொன்னாங்க, சல்லி காயிமன், நீங்கள் நின்று கொண்டு தொழுங்கன்னு சொல்லி. ஆனாலும் சுகம் இல்லைன்ற காரணத்தினால எங்களுக்கு எப்படியாவது தொழுகையை நிறைவேற்றதுக்கு அனுமதி தந்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த சான்ஸை தனக்கு தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். அப்படின்னா ஒருத்தருக்கு ருக்கு செய்கிறதும் சுஜூத் செய்கிறதும் கஷ்டம் என்று இருந்தால், அதாவது முதுக வளச்சேலாம், அப்போ அவருக்கு எது கஷ்டம்? ருக்கு கஷ்டம். சிலாக்களுக்கு சுஜூது பைத்து கொலையலாம், ஏன்னாட்டா முழங்கால் வருத்தம் என்றா அவருக்கு பிரச்சனை ருக்குவும் சுஜூது மட்டும் என்று இருந்தால் சொன்னால் புட்டுவம் பின்னுக்கீக்கும். தொழும் போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது நின்று கொண்டு தான் ஓதும். அதே போல் அடுத்த சூறா ஓதும் போது நின்று கொண்டு தான் ஓதும். ருக்கு போக கஷ்டம்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் உட்கார்ந்து கொண்டு ருக்கு போகணும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா நின்று கொலையிலும் தானே, அப்போ மறுபடி சமி அல்லாஹு லிமன் ஹமீதாக்கு வரும்போது நின்று கொண்டு தான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதாக்கு வரும். சுஜூது போகும்போது மறுபடி உட்கார்ந்து கொண்டு சுஜூது போகணும். நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த சலுகையை நாங்கள் தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது நின்று கொண்டு ஓதேலும்ன்றது சக்தி இருந்தும் நான் உட்கார்ந்து கொண்டு தான் தொழுகிறேன் இருந்தான்னு சொன்னால் அவருடைய தொழுகையில் பிரச்சனை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும், ஆனால் அந்த தொழுகை பிரச்சனை. இது போகிற தெரிஞ்சதுக்கு போகிற நாங்கள் அதை செய்யப்படாது. சலுகையை நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்? தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். தேவைக்கு அதிகமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். சரியே, ரைட். அது ஒரு செய்தி. அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆம்பளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை உண்டு. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், புட்டுவத்தை நான் எப்படி சஃபில் வைக்கிறேன் என்ற ஒரு பிரச்சனை வந்து வரும். புட்டுவத்தில் உட்காரும்போது ஜமாத்தோட தொழும் போது சிலாக்களுக்கு புட்டுவம் பாவிக்கிறதுக்கு தேவை. அவங்க புட்டுவத்தை எப்படி பாவிக்கிறான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது.
இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் வந்த பிரச்சனை அல்ல. ஏன்னாட்டா அவங்களோட காலத்தில் இந்த புட்டுவம் பாவிச்சான்னு சொல்லி எனக்குண்டா ஹதீஸ்கள் தெரியும். அவங்க காலத்தில் அவங்க உட்கார்ந்து தொழுது எதில் தான், நிலத்தில் தான் உட்கார்ந்து தொழு. நிலத்தில் அவங்களுக்கு விருப்பமானது சொல்லலாம். அப்படி சம்மணம் கொட்டி உட்காரலாம், காலை நீட்டி உட்கார்ந்து சொல்லலாம், ஒரு காலம் அடிச்சு கொண்டு ஒரு காலை நீட்டி கொண்டு சொல்லலாம். அதாவது அவருக்கு எப்படியோ அப்படி சொல்லலாம். ஆனால் புட்டுவத்தை வச்சு தொழுகிறன்றது இந்த காலத்தில் வந்த பிரச்சனை தானே. அப்போ உலமாக்கள் அது சம்பந்தமாக பேசி அந்த புட்டுவம் பாவிச்சிராக்கள் நிலைமையை ரெண்டாக பிரிச்சு ஒன்று என்னண்டா, அவர் தொழுகையை தொடங்குறதுலேருந்து முடிக்கும் வரைக்கும் புட்டுவம் பாவி. அப்படியானாக்கள் எப்படி புட்டுவத்தை வைக்கணும்னு சொன்னால், புட்டுவத்திர பின்கால் மத்தாக்கள் புட்டுவத்திர இந்த புட்டுவத்திர பின்காலிக்கு தானே, இந்த பின்கால் மனுஷண்ட காலுக்கு சமனாக்கணும். எங்கட காலுக்கு சமனாக்கணும். எங்கட காலை எப்படி சமனாக்குறோம்? சஃப்ல நாங்கள் வச்சு போன பாட்டில் சொன்ன எப்படி இந்த துண்டு சஃப்ல நிற்கணும்னு சொன்னோம். எப்படி இப்படி நிற்கணும்னு சொன்னோம். அப்ப புட்டுவத்தை தொழுகையை ஃபுல்லாகவே நின்று தொழக்கூடிய விரும்புகிறாள் என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு இப்படி வைப்பார். இது மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச புட்டுவம் வைக்காமலே தான் நல்லா பள்ளியில் வைக்கும்போது கொஞ்சம் நேராக உள்ளதே வச்சு, அல்லது இது இல்லை ஆமும் இல்லாத இதுவும் இல்லாத அந்த ஈக்குதே புட்டுவம் ஒன்றும் இல்லாத அது வச்சால் பின்னுக்கு வராக்களே கஷ்டம் இல்லை. இது நெத்தி பட்டதே சான்ஸ் இல்லை. உசரமானாக்கள் பின்னுக்கு நின்றா நெத்தி பட்டதே சான்ஸ் இல்லை. காலத்தை நாங்கள் பார்க்கணும். காலை பார்த்து இப்படி வைக்கணும். இது யாருக்கு? தொழுகையை தொடங்கினத்திலிருந்து முடியும் வரைக்கும் இப்படியே உள்ளாக்க. இன்னும் சிலாக்களுக்கும் அவங்களுக்கு புட்டுவம் தேவை சுஜூதுக்கு மட்டும். அப்படியானாக்கள் மத்தாக்களை மாதிரியே தான் நிற்கணும். புட்டுவத்தை கொஞ்சம் பின்னுக்காக வச்சுக்கொள்றேன். அவ பின்னுக்குள்ளாக்களுக்கு பிரச்சனை தானே. அப்படி பிரச்சனை ருக்கு சுஜூதுக்கு ஆகும்போது தானே அவர் முன்னுக்காக்கு வராது. அந்த நேரத்துக்கு முன்னுக்காக்கி சுஜூ செய்யணும், ருக்கு செய்யணும். இப்படியானாக்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த நிலைமையில் உள்ளாக்கள் அவங்க ஆட்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடத்த பிடிச்சிக்கொள்ளணும். சஃபலுக்கு வரும்போது அவர் அந்த தொங்கலை பிடிச்சிடும். இதுக்கப்புறம் ஆக்கள் வராது என்ற மாதிரியான ஒரு இடத்த பிடிச்சி அடுத்த ஆக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த புட்டுவத்தை வச்சுக்கொள்றதுக்கு பார்க்கணும். முன்னுக்கு பின்னுக்காக்குற உண்மையிலேயே பள்ளிகள் இப்போ புட்டுவம் நிறைய வார. ஆனால் அந்த புட்டுவம் எல்லாம் வச்சுறதுக்கு நல்லமா சரிலையானது தான் நாங்கள் யோசிக்கணும். இந்த ஆம் இல்லாததுகள் வச்சால்தான் லேசி. அப்போ பள்ளியிலே இடம் எடுக்கும். பாருங்கள், இது பெரிய இடம் ஒன்று எடுக்கிறேன். இது இவ்வளோதான் தேவை. இது ஒரு அடிக்கிட்ட அவங்களுக்கு போகுது தேவையில்லாமல். சின்ன துணை தான் தேவை, பெரிய ஒரு இடம் மட்டும் அவங்களுக்கு போகுது. அதனால் அந்த கடைகளில் வச்சுப்பாங்களே இந்த சின்ன புட்டுவம், அதுக்கு என்ன சொல்கிறேன், ஸ்டூல் அவர் நல்லா தெரியும். ஸ்டூல் அது வச்சுக்கொண்டா நல்லா இருக்கும். அதில் ஆமும் இல்லை இதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த துணி மட்டும் இருக்கும், இடத்தையும் சுருக்கும். அப்படியானதை வச்சுக்கொள்ளலாம். அப்போ ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது. ஒன்று என்னண்டா, ஒருத்தர் தொழுகையை ஆரம்பிச்சதுலேருந்து முடியும் வரைக்கும் புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டே தான் தொலை வேண்டியது. அவருக்கு நின்று கொள்றதுக்கும் சக்தி இல்லை. அப்படியானாக்கள் புட்டுவத்தை உங்களுக்கு நின்று கொள்ளலாம். சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு நின்று கொள்ள தேவையில்லை, மிச்சம் கஷ்டப்பட்டு நின்று கொள்ள தேவையில்லை. நீங்கள் உட்கார்ந்து தொழுக ஆரம்பிச்சது முடியும் காட்டலும். ஆனால் புட்டுவத்தை இப்படி வைங்க. இல்லை எனக்கு இமாமுக்கு பின்னுக்கு இந்த தொலை விருப்பப்பட்ட பரவாயில்லை, நீங்கள் இமாமுக்கு பின்னுக்கே இப்படி வச்சுக்கொண்டு தொழுங்க, உங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்லை. சிலாக்கலைக்கும் அவங்களுக்கு சுஜூது மட்டும்தான் பிரச்சனை இருந்தான்னு சொன்னா அவங்க பின்னுக்காக்கி தான் வச்சுக்கொள்ளணும். பின்னுக்காக்கி வச்சுக்கொண்டா பின்னுக்குள்ளாக்களுக்கு சுஜூது செய்யறதுக்கு கஷ்டம்ன்றதுனால சுஜூது செய்யும்போது டக்குன்னு முன்னுக்கு இழுக்கணும். அந்த வேலையோட அவர் செய்யவார் அடிக்கடி. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் தொங்கல் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளணும். 5 நேரம் தொழுகை கொஞ்சம் பேர் தானே வர, பிறகு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நாள் மாதிரியான இடத்துல அப்படி தொங்கல் உள்ள இடங்களா பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் சரி, மற்றக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு இடத்த ஒதுக்கி விட்டா சரி, அவங்க அப்படியான இடத்துல உட்கார்ந்து தொழுங்கோன்னு சொல்லு. இது அந்த புட்டுவத்தில் உட்கார்றதோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள். சரி, அடுத்த கடைசாவது விஷயம் நாங்கள் இன்றைய பார்க்க போகிற கடைசாவது விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு நோயின்றா அவர் பள்ளிக்கு வர தேவையில்லையா, அவர் வீட்லேருந்து தொலையலுமா என்று கேட்டேன்னு சொன்னால் அனுமதி இருக்குது.
ஒருத்தருக்கு நோய், அதாவது எனக்கு பள்ளிக்கு வந்து கொள்றதுக்கு இயலாத நிலைமை நோய் என்றால் அவருக்கு வீட்டில் தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. கடுமையான நோய் சிலாக்களுக்கு விசேஷமாக இந்த எங்களோட தல்கஸ்பிட்டிலே உள்ள விசேஷம், பெரிய பள்ளிகள் எல்லாமே மேட்டில் தான் கட்டிக்கிறார். பெரிய பள்ளிகள் எல்லாம் பாருங்க, எங்கள்கிட்ட அந்த பெரிய பள்ளியாக இருந்தாலும் சரி மேட்டில் தான் கட்டிக்கிறேன். இந்த பெரிய பள்ளியாக இருந்தாலும் சரி, பெரிய பள்ளினா நான் சொல்ல ஜும்மா பள்ளி, ரெண்டையுமே மேட்டில் தான் கட்டி வச்சு. இனி அந்த காலத்தில் இருந்தாக்கள் மாஷால்லா உஜாரான ஆக்கள் தாரு. இப்போ எல்லாருக்குமே நோய். இந்த வீசிங் உள்ளாக்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வாகனமும் இல்லைன்னு சொன்னால் அவங்க எப்படி வரையலும்? செத்து பொழைச்சிரோண்டு மேலே வந்துட்டு கீழே போட்டு நிறுத்து, சரி கஷ்டம். அப்படியானாக்களுக்கு வாகனத்தில் வந்து இறங்கினா பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்கள் இந்த பள்ளியில் இன்னும் பிரச்சனை, அதுக்கு போகிறவங்க எத்தனையோ படி ஏறும் இன்னைக்கு வரது. ஏன்னா அப்படி பிரச்சனை இல்லைங்க. அப்படியான வீசிங் உள்ளாக்கள் எனக்கு பள்ளிக்கு வந்து கஷ்டம், நடந்து வர்றது கஷ்டம்னு சொன்னால் நாங்கள் அவரை குறை பிடிச்சலாம். ஏன்னாக்கா அவருக்கு காரணம் இருக்குது நோய். அப்போ அந்த நோய் எப்பீக்கிறோம் அவர் அந்த நேரத்தில் அதை தவிர்த்து கொள்ளலாம். இப்போ சூரியன் மறைஞ்சால் எனக்கு சூரியன் உதிச்சங்காட்டிலும் பிரச்சனை இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் மாதூர், உங்களுக்கு காரணம் நீங்கள் வீட்டில் நேரத்துக்கு தொழுதால் சரி. அது மாதிரி கடுமையான நோய் உள்ளாக்கள் பள்ளிக்கு வராமல் இருக்கலாம். அந்த கடுமையாக முடிவு செய்கிற யார்? பள்ளி ஹஸ்ரத்தா. யார் முடிவு செய்கிற? அவர் தான் முடிவு செய்கிறார். எங்களுக்கு ஒன்றும் சொல்ல, நாங்கள் சொல்லியாச்சு. உங்களுக்கு பள்ளிக்கு நடந்து வந்து கொள்றதுக்கு உங்களுக்கு வாகனம் இல்லைன்னா நடந்து வந்து கொள்றதுக்குரிய உங்கள்கிட்ட சக்தி இல்லைன்னு இருந்தான்னு சொன்னால் நீங்கள் முடிவெடுங்க. உங்களுக்கு ஏழுமா இயலான்றதை நீங்கள் முடிவெடுங்க. முடிவெடுத்து நீங்கள் அமுல்படுத்தணும். எங்களுக்கு செல்லையில் உங்களுக்கு ஏழுமா இயலவான்ட்டு நீங்கள் தான் செய்யணும். பாருங்கள், இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோய் வந்து கடுமையாகிச்சு. ஃபஷ்தத்த மரதுஹு, கடுமையாகிச்சு. ரசூலுல்லாஹ் வீடு பள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு? எத்தனை கிலோமீட்டர்? யாரும் சொல்ல. பள்ளியோட சேர்ந்து தான் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு பள்ளியோட சேர்ந்து. இப்போ இது மாதிரி பள்ளி ஹஜ்ரத்தில் ரூம் மாதிரி, இந்த ரூம் மாதிரி தான் இருந்துச்சு பள்ளியோட சேர்ந்து. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌத்தாகும் போது, மௌத்தாகிறதுக்கு முந்தைய அந்த நோய் வந்து கடுமையாகின நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். எனக்கு அந்த சுகம் இல்லாத நேரத்தில் நீங்கள் அபூபக்கரை சொல்லுங்க தொழுவிக்க சொல்லி. அப்போதான் ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு, அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்கிற அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு தொழுவிக்க சொல்லி. அப்படின்னு அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வரல. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு தொழுவிச்சார். அப்போ சுகம் இல்லாண்டு வந்தான்னு சொன்னால் எதை விடலாம்? பள்ளிக்கு வாரத்தை விடலாம். ஆனால் எல்லா சுகம் இல்லை, சாடு தடுமல் இதாக்கி பார்த்து தடுமல், நான் இந்த பள்ளி போடல அப்படி முடிவு எடுக்கல. அதுக்குரிய காரணம் இருந்தேன்னு சொன்னால் ஏழு. அப்போ ஃபல்யுஸல்லி பின்னாஸ்ன்னொன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தொழுவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நபிக்கு கொஞ்சம் தைரியம் கொண்டு வந்து அவர் முன்னுக்கு வந்தார். வந்தோடனே தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பின்னுக்கு ஆகினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்கு இருந்து தொழுவிச்சாங்க. அதில் 2-3 விஷயம் நடந்துச்சு. ஒன்று என்னென்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சு கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஅமூம் ஆகினார், நியத்து மாறிச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சாங்க. தொழுவிக்கும் போது நபியோட சத்தம் கேட்குது இல்லை பின்னுக்குள்ள சஹாபாக்களுக்கு. அப்போ சஹாபாக்கள் ஒருத்தர் என்ன செஞ்சார்? சத்தம் போட்டு. அப்போ சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர்னு சொன்னார். அது நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டு தொழுவிச்சாங்க. ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு தொழிலாம், ஆனால் சஹாபாக்கள் நின்று கொண்டு இருந்த. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் கையால் காட்டினாங்க, அனிஜ்லிசு, நீங்கள் முக்காருங்க, நீங்கள் முக்காந்து தொழுங்க. என்னட்ட இமாம் எப்படி தொழுகிறோம் அப்படித்தான் உங்களும் தொழணும். அப்போ இமாம் ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு தொடர்ச்சியாக நின்று கொண்டு தொழுவிக்கலாம், தொழுது கொண்டிருக்கும் பொழுது இடையில் அவர் உட்கார வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர் உட்காருவார். அதோட பின்னுக்குள்ளாக்களும் என்ன செய்யணும்? உட்காரும். இதெல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். அதில் பெரிய பெரிய பிரயோசனம் எல்லாம் மிகதாகவே நோய் காரணமாக ஒருத்தர் தொழுகையை உடையலாது. அவர் எப்படி சரி தொழணும்னு அந்த தொழுகிறதுக்குரிய எல்லா சந்தர்ப்பத்தையுமே இஸ்லாம் கொடுத்திருக்கு. அவர் உட்கார்ந்து தொழலாம், அவர் தூங்கி கொண்டு தொழலாம், அவர் ஜமாத்துக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் எதை மட்டும் செய்யாமல் இருக்கலாம்? தொழுகையை மட்டும் தொழாமல் இருக்கலாம். அவர் தொழவே வேணும். இஸ்லாம் எக்காரணம் கொண்டும் தொழுகை விடுறதுக்கு அனுமதி அளிச்சு இல்லை. இதுதான் நாங்கள் இன்றைய பாடத்தில் படிப்போம் உண்டு இதாகின விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வார பாடத்தில் பயம்
பயத்தின் காரணமாக பள்ளிக்கு வராமல் இருக்கிறத பற்றி, அதே போல் பிரயாணத்தின் காரணமாக தொழுகையில் அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்யலாம், எப்படி எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்யலாம்ன்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த பாடங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.